வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்ல மாட்டிக்கிட்ட ரோகிணி முதல்ல ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி, நடந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, உங்களுக்கு ஏதோ காரணம் இருந்திருக்கு. அதனால தான் நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. இதுல ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரு? நான் வெறும் ஆடியன்ஸ் தாங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். அதனால தான் நானும் ரவியும் வந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்கன்னு ஸ்ருதி அசால்ட்டா சொல்றாங்க. சரி, ஓகே. நேர்ல பேசலாம் ரோகிணி அப்படின்னு ஃபோன வச்சிடுறாங்க ஸ்ருதி. ஃபோன வைக்கிற ஸ்ருதி ரவிக்கிட்ட திரும்பி, இப்ப அவங்க எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. பேசுறதுக்கு தானேன்னு ரவி கேட்க, அது இல்லடா. ஆள் சேர்க்கறாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, ஆள் சேர்க்கறாங்களான்னு ரவியும் ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா. இந்த பிரச்சனையில அவங்க பக்கம் பேசுறதுக்கு ஆள் வேணும்ல. அதான் நம்ம சப்போர்ட் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. நாம இதுல யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அன்பயாஸ்டாவே இருந்துடலாம். அதான் நல்லதுங்கிறாங்க ஸ்ருதி. கொஞ்சம் யோசிக்கிற ரவி, அண்ணி பண்ணதும் தப்புதான். அதுக்காக அம்மா அவங்கள வீட்ட விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நீ சொல்றதும் சரிதான் ஸ்ருதி. நம்ம இந்த விஷயத்துல எதுவும் தலையிட வேண்டாங்கிறாரு ரவி. நடக்கிற விஷயத்த முதல்ல அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒப்பீனியனை கேட்டா சொல்லுவோம். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி ஆமான்னு தலையாட்டுறாரு. கார் வீட்டை நோக்கி வருது. ரோகிணி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. என்னடி இது? அந்த பொண்ணு இப்படி கடகடன்னு பேசிட்டு வச்சிடுச்சு அப்படின்னு வித்யா கேக்க, இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவளை என் பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா அவ ரொம்ப உஷாரா இருக்கா. இதே மீனான்னா உடனே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா சொல்ல, உனக்கு சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்போ ஊர்ல இருந்து பாட்டி வேற வர்றாங்க. எப்படியும் கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்க தான் போறாங்க. என்ன பண்ண போறேன்னு வித்யா கேட்க, எதையாச்சும் பண்ணி என் லைஃப காப்பாத்திக்கணுமே, எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ரோஹிணி கலக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை அவங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு ஆட்டோல. வாங்கம்மா இறங்குங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட இறங்கி வர்ற பாட்டி, முத்து வீட்டுல தான் இருக்கானான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, கார் நிக்குதுல்ல, வீட்டுல தான் இருப்பான். நீங்க வாங்கம்மான்னு அண்ணாமலை கூட்டிட்டு வர்றாரு. அண்ணாமலை வீட்டுக்குள்ள நுழையிற முன்னாடியே முத்துன்னு கூப்பிட, உட்கார்ந்திருக்க முத்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, பாட்டி அப்படின்னு ஓடிக்கிட்டே, மீனா பாட்டி வந்துட்டாங்க அப்படிங்கிற முத்து ஓடி வந்து பாட்டியை ஹக் பண்ணிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு கத்துறாரு. நல்லா இருக்கேன்டா. நீ ஏன்டா இப்படி எழிச்சு போயிட்டேன்னு கேக்குறாங்க. நான் எழிச்சிட்டேனா? நான் என்னைக்கு பாட்டி இப்படி குண்டா இருந்திருக்கேன்? எப்ப பார்த்தாலும் நீங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு வேகமா வர்ற மீனா பாட்டிய ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படிம்மா இருக்கன்னு பாட்டி கேட்க, நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்க பாட்டி உட்காருங்கன்னு மீனா ஒரு பக்கமா, வாங்கம்மா உட்காருங்கன்னு அண்ணாமலை ஒரு பக்கமா பாட்டிய நடத்தி கூட்டிட்டு வர்றாங்க. உட்கார்ற பாட்டி, என்ன முத்து ஊர் பக்கமே வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, பாட்டி வரணும்னு தான் பாட்டி நினைக்கிறேன். ஆனா டைம் கிடைக்க மாட்டேங்குது. சவாரி வந்துகிட்டே இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ம் உன் அம்மா வந்துட்டாளான்னு கேக்குற பாட்டி, மீனா கொண்டு வந்து குடுக்குற தண்ணிய குடிக்கிறாங்க. இன்னும் வரல பாட்டின்னு முத்து சொல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? ஏதாவது பிரச்சனைன்னா உடனே கிளம்பி போயிடுறா. ரொம்ப தான் குளிர் விட்டு போச்சு அவளுக்குன்னு பாட்டி சொல்ல, அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே குளிர் அடங்கிடும் அப்படின்னு முத்து சொல்றாரு. மனோஜ் இருக்கானான்னு அண்ணாமலை கேட்க, நல்லா தெளிஞ்சிருச்சுப்பா, உள்ளதுதான் இருக்கான் அப்படிங்கிற முத்து, டேய் மனோஜ்னு கூப்பிட அவர் கதவு திறந்துட்டு வெளியே வர்றாரு. பாட்டிய பார்த்துட்டு, வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, உட்காருங்கிறாங்க பாட்டி. என்னடா நீ ஏதோ புதுசா பழக்கத்த ஆரம்பிச்சிருக்க போல அப்படின்னு பாட்டி கேட்க, போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு முத்துவ பாக்குறாரு மனோஜ். இல்ல பாட்டி அது அப்படின்னு மனோஜ் இழுக்க, ஏண்டா உங்க அப்பாவுக்கு இப்ப என்ன வயசாகுதுன்னு தெரியுதா உங்களுக்கெல்லாம்? அவனே ஓடி ஓடி உழைச்சு இப்பதான் ஓய்வு எடுத்திருக்கிறான். இதுல அவனுக்கு இதயத்துல ஆபரேஷன் வேற பண்ணியிருக்காங்க. அவன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களான்னு பாட்டி கொஞ்சம் கோவமா கேட்க, நல்லா கேளுங்க பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ சுமாரு அப்படிங்கிற பாட்டி மனோஜ் கிட்ட திரும்பி, ஆம்பளை பிள்ளைங்கள பெத்தா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. என் புள்ள 3 பிள்ளைங்கள பெத்தும் அவன் மேல பாரத்தை ஏத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பாட்டி சொல்ல, உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு மனோஜ். பாட்டி, நான்லாம் அப்பாவுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கல. இதோ இவன் தாங்கிறாரு முத்து. ஏங்க, அதான் பாட்டி பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைதியா இருங்களேன் அப்படின்னு மீனா வழக்கம் போல சொல்றாங்க. உங்க அப்பா அம்மாவை நீங்க தாண்டா சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். நீங்களும் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு என் புள்ளையும் கஷ்டப்படுத்துறீங்களேடா. என் புள்ள முகம் வாடி போய் வந்து நின்னப்போ எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. தலையை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு மனோஜ். டேய் மனோஜ்னு கூப்பிட, என்ன பாட்டின்னு கேக்குறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாட்டி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு மனோஜ் அப்பாவியா கேட்க, உன் பொண்டாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னு பாட்டி சொல்ல, அவ பண்ணதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. பாட்டி, இவன் எல்லா வாட்டியும் பழிய மத்தவங்க மேல போட்டுட்டு தப்பிச்சு ஓட தான் பாப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ்,
ரோஹிணி மேலயும் தப்பு இருக்கு, உன் மேலயும் தப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உன் அம்மா மேல பெரிய தப்பு இருக்கு. குடும்பத்துக்கு மூத்தவளா இருந்து எல்லாத்தையும் வழிநடத்த வேண்டியவ அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஏன் புள்ளையும் இந்த வயசுல அழக்களிக்கிறீங்க? அப்படின்னு பாட்டி ரொம்பவே ஆதங்கப்பட, விடுமா. அவங்க எனக்காக எதையும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்கவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்னாவே போதும். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஒரு அப்பனா நீ அப்படிதான் நினைப்ப. ஆனா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இவங்க பிரச்சனைக்காக நீ ஓடிக்கிட்டு இருப்ப? டேய் மனோஜ், இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு நீயும் ஒரு காரணம். அது புரியுதான்னு கேக்குறாங்க பாட்டி. அவன் பதிலெல்லாம் சொல்ல மாட்டான் பாட்டி. ஏதாவது பிரச்சனைன்னா அப்படியே அம்மிக்கல் மாதிரியே இருப்பாங்கிறாரு முத்து. டென்ஷன்ல இருக்க மனோஜ், டேய் நீ பேசாம இருடாங்கிறாரு. ஏன்டா உன்ன மாதிரி இருக்க சொல்றியான்னு முத்து கேட்க, டேய் வேணாண்டா அப்படின்னு மனோஜும் முத்துவும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. டேய் நிறுத்துங்கடா, நான் ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு பாட்டி பேச 2 பேரும் வாயை மூடிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ள வர, வாங்க ஸ்ருதின்னு மீனா இன்வைட் பண்றாங்க. பாட்டி எப்ப வந்தீங்க அப்படின்னு ரவி கேட்க, இப்பதான்டா தங்க வந்தேன், நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற பாட்டி. நீ எப்படி இருக்கன்னு ரவிய கேக்குறாங்க. ஸ்ருதியும் பாட்டிய வரவேத்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, அவங்களுக்கும் பதில் சொல்றாங்க பாட்டி. நீ எப்படி இருக்கன்னு கேட்க, நானும் நல்லா இருக்கேங்க பாட்டிங்கிறாங்க. அண்ணாமலை சொன்னா நீங்க எங்கேயோ டூர் போயிருக்கீங்கன்னு அப்படின்னு பாட்டி கேட்க, ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம் பாட்டி அப்படின்னு ரவி சொல்ல, ஏண்டா இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கங்கிறாங்க பாட்டி. நாங்க போனதுக்கு அப்புறம் தானே பாட்டி பிரச்சனையே நடந்துச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே பாதியிலேயே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு ரவி சொல்ல, அதான்டா சரி. வீட்ல ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வந்து நிக்கணும். நீங்க பொறுப்பா தான் இருக்கீங்க அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பாராட்டுற பாட்டி. டேய் மனோஜ், பாத்தியா, உன்னை விட வயசுல சின்னவங்க, அவங்க பொறுப்பா தான் இருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, அப்படியே உட்கார்ந்துருக்காரு மனோஜ். முத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க ரவி. முத்து சொன்னான், டேய் மனோஜ், உனக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு ரவி கேட்க, எனக்கு இத்தனை வயசு ஆகுது, ஆனாலும் நான் பெத்த புள்ள ஒரு நாள் கூட என்ன கண்கலங்க விட்டதில்ல. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல. அவனுக்கு பொருந்த புள்ளைங்க தானே நீங்க. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மீனா, பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆன்ட்டி வந்தாச்சான்னு ஸ்ருதி கேட்க, இல்ல பாட்டியே இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இங்க பாருங்கம்மா, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் எப்படி நடக்கணும்னு நீங்க சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆமா பாட்டி, நீ பஞ்சாயத்தை நடத்தி ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லிடு அப்படின்னு ஆர்வக்கோளாறு முத்து சொல்ல, டேய் மனோஜ், உன் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கான்னு பாட்டி கேக்குறாங்க. தெரியலையே பாட்டின்னு மனோஜ் சொல்ல, என்னடா யாரோ ஒருத்திய பத்தி பேசுற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி எங்க போயிருக்கான்னு தெரியாதா? இதான் குடும்பம் நடத்துற லட்சணமா? உன் அம்மா அவளை வெளியே போச்சோன்னா நீயும் போகட்டும்னு அப்படியே சும்மா இருந்துடுவியா? ஏண்டா, நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்கிற? சொந்தமா என்னைக்காவது ஒரு முடிவெடுக்க தெரியுதா உனக்கு? பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான் பாரு அப்படின்னு பாட்டி ஏகத்துக்கும் கடுப்படிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் பாட்டி போயிருப்பா, வேற எங்கேயும் போமாட்டாங்கிறாரு மனோஜ் மென்னு முழுங்கிக்கிட்டு. சரி, போனா அப்படியே விட்டுருவியா? போய் கூட்டிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? உங்க அம்மா அடிச்சு அனுப்பியிருக்கா. இப்ப அந்த பொண்ணு என்ன மனநிலையில இருக்காளோ என்னமோ. எப்பவுமே மனசு ஒரே நிலையில இருக்காதுடா. சரி விடு, உன் அம்மா எங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. அவங்க எங்க போயிருக்க போறாங்க, பார்வதி அத்தை வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ், நீ ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்ல, அசையாம உட்கார்ந்துருக்காரு மனோஜ். டேய் என்னடா கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க, அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்க மனோஜ். நீங்க சொல்லுங்களேன் பாட்டிங்கிறாரு. டேய், அவ உனக்கு தான்டா பொண்டாட்டி, ஃபோன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லவும் அப்பயே மனோஜ் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. டேய் அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, முதல்ல ஃபோன் பண்ணிடாங்கிறாரு முத்து. மனோஜ் அப்படியே குத்துக்கால் மாதிரி உட்கார்ந்துருக்க. டேய் ஃபோன் பண்ணிடான்னு பாட்டி மிரட்ட, சரி பாட்டின்னு எழுந்து ரூம்குள்ள போறாரு மனோஜ். அண்ணாமலை, நீ விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவ எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணாமலையும் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. என்னப்பா யோசிக்கிற? உன் பேச்சு மீறி போயிட்டாதான், அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல, நீ அவள வர சொல்லுங்கிறாங்க பாட்டி. ரவி எழுந்து வர, ஸ்ருதியும் பக்கத்துல வந்து, ரவி, பாட்டி செம்ம கிளவர், வந்ததும் டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாரு, மிஷன் சக்சஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. 2 பேரும் ரூம்குள்ள ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க. ரோஹிணி சோஃபால சாஞ்சிட்டு பக்கத்துல இருக்க டேபிள் மேல வச்சிருக்க போனையே பாத்துட்டு இருக்காங்க. வர்ற வித்யா ஒரு தட்டு தட்டி, அப்படி என்னடி போனையே பாத்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. கேட்டா, இதுக்கு பேர் தான் லவ்னு வேற சொல்ற. என்னமோ போ, என்ன லவ்வோ என்னமோ. எனக்கு என்னமோ இன்னமும் மனோஜ் உன் மேல பயங்கர கோவமா இருக்காருன்னு தான் தோணுது.
ஏன்னா, இத்தன நாளா 10 நிமிஷம் கூட உன்னைய காணோம்னா பதறி போய் ஃபோன் பண்ற ஆளு, இன்னும் ஃபோனே பண்ணலன்னா எப்படி? அப்படின்னு வித்யா கேட்க, எனக்கு மனோஜ பத்தி தெரியும். அவன் கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவான். அப்படிங்கிற ரோகிணி, மனோஜ் கால் பண்ணு. ப்ளீஸ் மனோஜ் கால் பண்ணு. அப்படின்னு மனசுக்குள்ள மந்திரம் சொல்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வர மனோஜ், ஃபோன் எடுத்து ரோஹிணிக்கு கால் பண்ண, ரோஹிணியோட டிஸ்ப்ளேல அவங்க 2 பேரும் இருக்க பிக் தெரியுது. இத பார்த்து ஆச்சரியப்படுற வித்யா, "ஏய்! உன் லவ்வுக்கு பவர் இருக்குடி. அட்டெண்ட் பண்ணு. இல்லன்னா நான் எடுக்கிறேன்னு" ஆர்வமா சொல்ல, நாடகக்கார ரோகிணி டக்குன்னு கைய பிடிச்சு தள்ளி விடுறாங்க. "நீ ஒண்ணும் எடுக்க தேவையில்லன்னு வெடுக்குன்னு சொல்ல, இவ்வளவு நேரமா மனோஜ் கிட்ட இருந்து ஃபோன் வரல, ஃபோன் வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்த. அதான் இப்ப அவரே பண்றாருல, எடுத்து பேச வேண்டியது தானே?" அப்படின்னு வித்யா சொல்ல, "இல்ல உடனே எல்லாம் எடுத்து பேசக்கூடாது" அப்படின்னு ரோஹிணி சொல்ல டென்ஷன் ஆயிடுறாங்க வித்யா. "அப்ப என்ன 2 வருஷம் கழிச்சு பேசுவியா?" அப்படின்னு வித்யா கேட்க, "நான் சொன்னா உனக்கு புரியாது" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "ஆமா எனக்கு புரியாதுதான். கேட்டா இதுக்கு பேர் தான் லவ்வுன்னு சொல்லுவல்ல?" அப்படின்னு வித்யா கேட்க, "அப்படிதான்" அப்படின்னு ரோஹிணி பாத்துக்கிட்டு இருக்க. "ஏய் அட்டன் பண்ணி பேசுடி, கட் ஆயிட போகுது" அப்படின்னு வித்யா பரபரப்பா சொல்ல, "இல்ல உடனே எடுத்து பேசினா நான் மனோஜுக்கு சாதாரணமா போயிடுவேன். நான் என்ன ஆனேன், என்ன பண்றேன்னு ஒரு சின்ன பயம் அவன் மனசுக்குள்ள வரணும்" அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜுக்கு முதல் கால் கட் ஆயிடுது. "ஏய் இதுக்கு பேர் தான் லவ்வா? இதுக்கு பேர் டார்ச்சர் டி" அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மனோஜ் கிட்ட இருந்து கால் வருது. "அதே டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டு தானே நானும் இங்க உட்கார்ந்துருக்கேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மறுபடியும் போன பாக்குற வித்யா, "ஏய் கட் ஆயிருச்சுடி" அப்படிங்க. "ஆகட்டும்ங்கறாங்க ரோஹிணி. போடி" அப்படிங்கிற வித்யா எழுந்து போயிடுறாங்க. "நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டேன்னு" மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி போனை எடுக்காம சீன் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க. மனோஜ் வெளியே வர்றாரு. "டேய் என்ன ஃபோன் பண்ணினியா இல்லையா?" அப்படின்னு பாட்டி கேட்க, "ரிங்கு போய் கட்டாதது பாட்டி. அவ எடுக்க மாட்டேங்கிறா" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "இந்த காலத்து பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க. சண்டை போட்டா ஃபோனே எடுக்கிறது இல்ல" அப்படின்னு பாட்டி சொல்ல, "பாட்டி லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்கீங்க. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இருக்கீங்க பாட்டி. நீங்க படத்துக்கு ஸ்கிரிப்டே எழுதலாம் போல இருக்கே. நீங்க சொல்றது 100% கரெக்ட். இப்பல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படிதான். கோவமா இருக்கிறத வார்த்தையில சொல்ல மாட்டாங்க. ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்க, "அவ பண்றத அவளே சொல்றா பாட்டி" அப்படின்னு ரவி சொல்ல, "ஏன் நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருந்தது இல்லையா?" அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட கேட்க, "நான் எங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருந்தேன்" அப்படின்னு ரவியும் பதிலுக்கு ஆரம்பிக்க, "ஐயோ அடுத்து ஒரு சண்டையான்னு நினைக்கிறேன் மீனா. இருங்க இருங்க. ஏற்கனவே ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற புதுசா ஆரம்பிக்காதீங்கங்கறாங்க." "ஆமா ஆமா கரெக்ட். இப்போதைக்கு பாட்டியால ஒரு கேஸ் தான் பார்க்க முடியும்" அப்படின்னு ரவி சொல்ல எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. "டேய் மனோஜ், மறுபடியும் நீ ஃபோன் பண்ணி பாரு" அப்படின்னு பாட்டி சொல்ல மனோஜ் ஃபோன் எடுக்கிறாரு. "டேய் ஒரு நிமிஷம் இருடா. உன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டீனா பார்லர் அம்மா எடுக்காம இருக்கும். இந்தா என் நம்பர்ல இருந்து கூப்பிடு" அப்படின்னு முத்து ஃபோனை நீட்ட. "ஏன்டா என் நம்பர்ல இருந்து கால் பண்ணாலே ஃபோனை எடுக்கல, உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா எப்படிடா எடுப்பா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, சரின்னு போன பாக்கெட்ல வச்சுக்கிறாரு முத்து. அவர் சொல்றதும் சரிதானே. அவரு திரும்ப பண்ணினானாவது எடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டா ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதியும் ரவியும் சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. "சரி மனோஜ், உன் போன்ல இருந்தே கூப்பிடு" அப்படிங்கிற பாட்டி. "அண்ணாமலை நீ என்ன விஜயா கிட்ட பேசலன்னு கேக்குறாங்க." "இல்லம்மா, ரோஹிணி கிட்ட மனோஜ் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன்" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "ஓ இது வேறயா? சின்ன பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னா நீ சின்ன பசங்க மாதிரியே பண்றியேடாங்கிறாங்க" அண்ணாமலை கிட்ட பாட்டி. அப்பா உனக்கு எப்பவுமே சின்ன பையன் தானே பாட்டி" அப்படின்னு முத்து சப்போர்ட்டுக்கு வர்றாரு. "அதுக்கு சொல்லலம்மா, விஜயா வந்து ரோஹிணி வராம போனையும் எடுக்கலன்னு தெரிஞ்சா இன்னும் ஆடுவா" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மறுபடியும் ஃபோன் பண்ண மனோஜ் கால் பிக் ஆகலன்னு எடுக்கிறாரு. "கரெக்டா சொன்னப்பா. படப்பெட்டி வராம தியேட்டர்ல எப்படி படத்தை ஓட்டுறது? முதல்ல பார்லர் அம்மா வர்றதுக்கு ஒத்துக்கட்டும்" அப்படின்னு முத்து சொல்ல, என்னடான்னு மனோஜ் கிட்ட மறுபடியும் பாட்டி கேக்குறாங்க. "எடுக்கல பாட்டி" அப்படிங்கிறாரு மனோஜ். "அந்த பொண்ணுதான் போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. இப்ப என்னதான் பண்றது? பஞ்சாயத்து பண்றதுக்கு வேற என்னைய கூட்டிட்டு வந்துட்டீங்க" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு உட்கார, "பாட்டி இதுக்கு ஒரு வழிதான் இருக்குங்கிறாங்க மீனா. ரோஹிணி இப்ப வித்யா வீட்ல தான் இருப்பாங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "என்னடா கன்ஃபார்மா அங்கதான் இருக்குமான்னு கேக்குறாரு முத்து. "ஆமா அவ வீட்ல தான் இருப்பா. அவதான் ரோஹிணிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ வீட்டுக்கு போகாம வேற எங்க போக போறாங்கறாரு மனோஜ். "அப்புறம் என்ன, நேர்ல போய் கூட்டிட்டு வந்துரு, சீக்கிரம் போ" அப்படின்னு முத்து சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம், நான் போகலங்கிறாரு மனோஜ். "ஏன்டா போமாட்டேன்னு சொல்ற?" அப்படின்னு ரவி கேட்க, "நேர்ல போனா ரொம்ப இறங்கி போற மாதிரி போயிடும், போன்லயே ட்ரை பண்றேன்" அப்படின்னு மனோஜ் மறுபடியும் போனை எடுக்க, "பாத்தியா பாட்டி, இவனுக்கு அது அது அழகுறல அது என்னது?" அப்படின்னு முத்து கேட்க, "எதுன்னு?" கேக்குறாங்க ஸ்ருதி. "அதான் தான் பெரிய ஆளு, யாருக்கும் இறங்கி போக மாட்டேன்னு நினைப்பாங்களே
அவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒண்ணுன்னு முத்து கேட்க, ஆ ஈகோங்கிறாங்க ஸ்ருதி. ஆ அந்த ஈகோ புடிச்சவன் பாட்டி இவன். 2 பேத்துல யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்து போகணும்ல அப்படின்னு முத்து சொல்ல, அதுதானே பொண்டாட்டிகிட்ட உனக்கு என்ன கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு? நியாயப்படி நீ தானே போகணும். உங்க அம்மா வெளிய விரட்டி இருக்கா. நீ போய் கூட்டிட்டு வா போ. முத்து சொல்ற மாரி உன் பொண்டாட்டிய நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அசையாம உட்கார்ந்திருக்க மனோஜ டொப்புன்னு ஒரு அடி போடுறாங்க. இல்ல பாட்டி, சரியா வரும்னு தோணல. 2, 3 தடவ கால் பண்ணா அவளே எடுத்துட்டு வா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ம் இப்படி இருந்தா எப்படிதான் கடைசி வரலும் காலம் தள்ளுவீங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அம்மா அவன் ஃபோன் பண்ணி பாக்கட்டும். டேய் திரும்பவும் போட்டு பாருன்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பான்னு மறுபடியும் ட்ரை பண்றாரு மனோஜ். அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு பாட்டியும் டென்ஷன் ஆகி சொல்ல, மனோஜ் மறுபடியும் கால் பண்றாரு. திமிர் பிடிச்ச ரோகிணி இந்த தடவை கால் அட்டன் பண்றாங்க. மனோஜ் ஹலோன்னு சொல்ல, ரோகிணி அமைதியா இருக்கவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுகிட்டே மனோஜ்ங்கிறாங்க. ரோகிணி ரோகிணி இத பாரு பாட்டி வந்திருக்காங்க. உன்னை வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, சலிச்சுக்கிற ரோகிணி இப்ப கூட நீ வர சொல்ல மாட்டல்ல அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்ல. இப்ப முதல்ல வீட்டுக்கு வாங்குறாரு. இல்ல இப்ப நான் வரல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே பிகு பண்றாங்க ரோகிணி. என்ன பேசுற நீ? அதான் சொல்றேன்ல பாட்டி வந்திருக்காங்கன்னு. நீ முதல்ல வீட்டுக்கு வாங்குறாரு மனோஜ். சரி நான் வர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். இது நீ கண்டிஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ரெக்வெஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இப்ப நான் கண்டிஷன் போடுற நிலைமையில இல்ல. ரெக்வெஸ்ட்னே வச்சுக்கோன்னு ரோகிணி சொல்ல, என்ன சொல்லுங்கிறாரு மனோஜ். நான் வீட்டுக்கு வரணும்னா ஆன்ட்டி என்னை எதுவும் சொல்லக்கூடாது, அடிக்க கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் அமைதியா இருக்காரு. என்ன எதுவும் பதில் சொல்லாம இருக்க? கேட்டு சொல்லுங்கிறாங்க ரோகிணி. மனோஜ் அப்படியே மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க பாட்டி எழுந்து வந்து, என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, பாட்டி ரோகிணி இங்க வந்தான்னா அம்மா அவகிட்ட எதுவும் பேசக்கூடாதான் அடிக்க கூடாதான் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டேய் அது அம்மா வந்தவொன்னு தானேடா தெரியும். அது எப்படி நாம முடிவெடுக்க முடியுங்கிறாரு முத்து. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடாங்கிற பாட்டி. அதான் நான் இருக்கேன்ல, அப்படிலாம் அடிக்க விட்டுருவனா இல்ல பேசதான் விட்டுருவனா? முதல்ல வர சொல்லுங்கிறாங்க பாட்டி. ரோகிணி பாட்டி அம்மாவை அடிக்க விட மாட்டாங்களாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நெத்தியில அடிச்சுக்கிறாங்க வித்யா. இங்க பாரு, என்னை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி வா பாத்துக்கலாங்கிறாரு மனோஜ். இங்க பாரு பாத்துக்கலாம்ல இல்ல, நான் சொன்னதை கேட்டல்ல. ஆன்ட்டி என்ன திட்டக்கூடாது அடிக்க கூடாது அப்படின்னு ரோகிணி மறுபடியும் சொல்ல, ஏய் அதான் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க நீ வா அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதோ பாரு நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அப்படின்னு ரோகிணி இழுக்க, அதான் நீ சொல்லிட்டியே வா பாத்துக்கலாங்கிறாரு மனோஜ். சரி வர்றேன்னு ஏதோ தேவையே இல்லாத மாதிரி சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி போனை வச்சு உன்ன தோல்ல கட்டி, ஏய் என்னடி கண்டிஷன்லாம் போடுற அப்படின்னு வித்யா கேட்க, ஆமா உண்மையதான் சொல்றேன். என்னைய கேள்வி கேட்கிற ரைட்ஸ் மனோஜுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் நான் அந்த ரைட்ஸ் தரல. 2வது நான் கண்டிஷன் போடாம போனா ஆன்ட்டி என்னை சும்மா விட மாட்டாங்க. எப்படியும் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அந்த மீனா பொறுமையா போவா. என்னாலலாம் பொறுமையா போக முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆமாமா இத்தனை நாளா உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு கீழே தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி தாங்க முடியும்? சரி நல்லபடியா போயிட்டு வாங்குறாங்க வித்யா. உன்னாலதான் மனோஜை விட்டு பிரிஞ்சு இங்க இருக்க முடியாதுல்ல அப்படின்னு வித்யா சொல்ல, ஆமா ஆனா இப்ப கூட அவனா எனக்கு ஃபோன் பண்ணலையே அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏதோ ஒண்ணு இப்ப வர சொல்லிட்டாங்கல்ல, நீ அங்க போய் இந்த பிரச்சனைய ஆஃப் பண்ண பாரு. ஆமா இப்ப எதுக்கு இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு பதில் வச்சிருக்கியா அப்படின்னு வித்யா கேட்க, ரோகிணி ஏதோ யோசனையா நிக்கிறாங்க. பார்வதி வீட்ல விஜயா ராஜமாதா சிவகாமி மாதிரி உட்கார்றதா நினைச்சு கேவலமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஜயா காஃபி போட்டு தரவா அப்படின்னு பார்வதி கேட்க, வேண்டாம் அப்படிங்கிற விஜயாவை, ஏன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற, சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிற அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமா நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. என் பையனுக்கு பெரிய இடத்து பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நான் பார்த்து வச்சவ என்ன நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, அதனால என்ன, ரவி பெரிய இடத்து பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி இருக்கான் அப்படின்னு பார்வதி சொல்ல, அந்த பணக்கார பைத்தியம் என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கு, எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சுங்கிறாங்க விஜயா. அந்த பூக்கட்டுறவ முன்னாடி என் மானமே போயிடுச்சு. அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு விஜயா கத்த, விஜயா நீ ரோகிணிய உன் மருமகளா நினைச்ச அளவுக்கு மீனாவையும் நினைச்சிருந்தீன்னா மீனாவும் உன் மேல அவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்கறாங்க பார்வதி. எதையாவது சொல்லிடுவேன் பேசாம இருந்து
நான் கொண்டு வந்த மருமக, நான் கொண்டு வந்து ஒரு மருமகன்னு மூச்சுக்கு 300 தடவ சொல்லுவேன்ல. நல்லா கொண்டு வந்த என் மருமகள. அப்படின்னு விஜயா வெறியோட கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா ஆறாத வெறியோட இருக்க. அந்த பக்கம் ரோஹிணி கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவுல ரோஹிணியோட கண்டிஷனாவது ஒண்ணாவது. நான் யாருங்கிற மாதிரி விஜயா பலார்னு அறையறாங்க ரோஹிணிய. அடி வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்க போதா ஆண்டின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்கா. போடி வெக்கம் கெட்டவளே, திரும்ப எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த? என்னையவே நீ கோமாளி ஆக்கிட்ட இல்லடி அப்படின்னு கத்திக்கிட்டே மறுபடியும் அறைய போக நிறுத்துங்கம்மாங்கிறாரு மனோஜ். அதிர்ந்து போற விஜயா அப்படியே திரும்பி என்னடான்னு கேட்க அவளை அடிக்காதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு மனோஜ் கிட்ட வர்றாங்க விஜயா. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடா சொன்ன அப்படின்னு ரோஹிணி கொடுக்க வேண்டிய அறைய பலார்னு மனோஜ் கண்ணத்துல குடுக்குறாங்க. போட்டு அடி வெளுத்து எடுக்குறாங்க விஜயா. என்ன சொன்ன? ஏற்கனவே தெரியுமா? பொய் சொல்லாதடா அப்படின்னு கத்திக்கிட்டே அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க விஜயா. பரவாயில்ல, எனக்காக மனோஜ் சப்போர்ட் பண்றான்னு பாக்குற ரோகிணி அடி வாங்குறத பார்த்து ரொம்பவே நொந்து போறாங்க. மனோஜை ரோகிணி வச்சு செய்யறாங்க விஜயா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.